வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் 3ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தமிழ் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு இந்த பாடத்தினுடைய புத்தக பயிற்சி வினாக்களை பார்க்கலாம். முதல்ல சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமான்னு சொல்லியிருக்காங்க. முதல் கேள்வி, ஒத்துக்கொள்கிறோம் இச்சொல்லின் பொருள். ஒத்துக்கொள்கிறோம் இச்சொல்லின் பொருள் ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது கேள்வி, வேட்டை கூட்டல் ஆட இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ். வேட்டை கூட்டல் ஆட இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது வேட்டையாட. வேட்டையாட. மூன்றாவது கேள்வி, மரங்களிடையே இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? மரங்களிடையே இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, இதனுடைய பதில் மரங்கள் கூட்டல் இடையே. மரங்கள் கூட்டல் இடையே. கேள்வி எண் 4, அங்குமிங்கும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அங்குமிங்கும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, இதனுடைய பதில் அங்கும் கூட்டல் இங்கும். அங்கும் கூட்டல் இங்கும். கேள்வி எண் 5, மரங்களுடன் இருந்தால் தப்பித்திருக்கலாம் என்று கூறியது டேஷ். மரங்களுடன் இருந்தால் தப்பித்திருக்கலாம் என்று கூறியது என்ன மாணவர்களே? மரங்களோடு இருந்திருந்தா நம்ம இந்த வேட்டைக்காரர்களிடமிருந்து தப்பித்திருக்கலாம்னு சொன்னது எது? புலி. இதனுடைய பதில் புலி. மரங்களுடன் இருந்தால் தப்பித்திருக்கலாம் என்று கூறியது புலி. அடுத்ததாக வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு 4 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. அதனுடைய கேள்வியையும் பதிலையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். கேள்வி எண் 1, மரங்கள் எவற்றுடன் சண்டையிட்டன? மாணவர்களே, இந்த கதையில் மரங்கள் எவற்றுடன் சண்டையிட்டன? இதனுடைய பதில் மரங்கள் விலங்குகளுடன் சண்டையிட்டன. மரங்கள் விலங்குகளுடன் சண்டையிட்டன. கேள்வி எண் 2, காட்டை விட்டு எவை வெளியேறின? காட்டை விட்டு எவை வெளியேறின? இதற்கான பதில் காட்டை விட்டு விலங்குகள் வெளியேறின. காட்டை விட்டு விலங்குகள் வெளியேறின. மரங்களால் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர முடியாது. காட்டிலேயே தான் மரங்கள் இருந்தது. விலங்குகள் தான் காட்டை விட்டு வெளியில் போனது. கேள்வி எண் 3, விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் போட்டி வர காரணம் யாது? என்ன மாணவர்களே, விலங்குகளுக்கும் மாணவர்களுக்கும் எதனால் போட்டி வந்தது? அவர்களுக்குள்ள யார் உயர்ந்தவர் என்ற எண்ணம் தோன்றியதால் தான் போட்டி வந்தது. அதனால் இதனுடைய பதில் யார் உயர்ந்தவர் என்ற எண்ணம் தோன்றியதால் விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் இடையே போட்டி வந்தது. யார் உயர்ந்தவர் என்ற எண்ணம் தோன்றியதால் விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் இடையே போட்டி வந்தது. கேள்வி எண் 4, கதையின் மூலம் நீ அறிந்து கொண்டதை எழுதுக. கதையின் மூலம் நீ அறிந்து கொண்டதை எழுதுக. நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை நம்ம எழுத போகிறோம். இயற்கையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதில்லை. அனைவரும் சமமானவர்கள், ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை இக்கதை மூலம் அறிந்து கொண்டேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும்? எழுதிடணும். அறிந்து கொண்டேன்னு எழுதணும். ஏன்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டிருக்காங்க. இயற்கையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதில்லை. அனைவரும் சமமானவர்கள், ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை இக்கதை மூலம் அறிந்து கொண்டேன். அடுத்ததாக புதிர்களை படித்து விடைகளை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க மாணவர்களே. இது உண்மையிலே ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். ஒரு விடுகதை மாதிரி கொடுத்துருக்காங்க. அதற்கு சரியான பதில் உள்ள படத்தை நம்ம கோடு போட்டு என்ன பண்ணணும்? இணைக்கணும். வாங்க முதல்ல கொடுத்துருக்கிறத படித்து பார்க்கலாம். காட்டின் அரசனாவான், நெருப்பு போன்ற கண்கள் உடையவன், முழக்கமிடுவான், அவன் யார்? இன்னொரு வாட்டி படிக்கிற மாணவர்களே. காட்டின் அரசனாவான், நெருப்பு போன்ற கண்கள் உடையவன், முழக்கமிடுவான், அவன் யார்? கண்டுபிடிச்சிட்டிங்க போல இருக்கே. காட்டின் அரசன்னு சொன்னோம் இல்லையே, அதனுடைய பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களே மாணவர்களே. இதற்கு சரியான பதில் எதுவாக இருக்க முடியும்? மானா, மரமா, சிங்கமா?
கரெக்ட். நீங்கள் நினச்சது கரெக்ட். இதனுடைய பதில் சிங்கம். அதனால் சிங்கத்துக்கு கோடு போட்டுருங்க. அடுத்ததாக கொடுத்துருக்கிறத படித்து பார்க்கலாம். என் உடலில் புள்ளிகள் உண்டு, நான் துள்ளி துள்ளி ஓடுவேன், நான் யார்? என் உடலில் புள்ளிகள் உண்டு, நான் துள்ளி துள்ளி ஓடுவேன், நான் யார்? அடடே, இதையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்களே, மான் தானே. மானுக்கும் இதுக்கும் கோடு போட்டுருங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க? வேர் பிடித்து வளர்ந்திடுவேன், தண்ணீரை உறிஞ்சிடுவேன், மழை பெற உதவிடுவேன், நான் யார்? வேர் பிடித்து வளர்ந்திடுவேன், தண்ணீரை உறிஞ்சிடுவேன், மழை பெற உதவிடுவேன், நான் யார்? என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா? கரெக்ட், மரம். மரத்துக்கு தான் கோடு போட போகிறோம். ரைட், மூணுத்துக்கும் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட்டு கொஷனுக்கு சிங்கம் தான் கரெக்ட் ஆன்சர், செகண்டுக்கு மான் தான் கரெக்டு, கடைசியில் இருக்க தேர்ட் கொஷனுக்கு மரம் தான் கரெக்ட். எல்லாத்துக்கும் நம்ம கரெக்டாக கோடு போட்டுடலாம். அடுத்ததாக எந்த மரத்திலிருந்து என்ன பொருள் பொருத்துவோமான்னு கேட்டிருக்காங்க. ஒன்று அவங்களே பொருத்திட்டாங்க. டயர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, வண்டியோட சக்கரத்தில் டயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டயர் வந்து எந்த மரத்துலேருந்து உருவாக்குறாங்கன்னா ரப்பர் மரத்துலேருந்து அந்த ரப்பர் எடுத்து உருவாக்குறாங்க. அதனால் ரப்பர் மரத்துக்கும் அந்த டயருக்கும் அவங்களே கோடு போட்டுட்டாங்க. மீதி இருக்கிறத தான் நாம் என்ன பண்ணணும், கோடு போடணும். அடுத்ததாக இருக்கிற மரம் பனை மரம். நல்லா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்க போல இருக்கே. பனை மரத்துலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கருப்பட்டி. அவங்க கருப்பட்டிக்கும் பனை மரத்திற்கும் நாம் இப்போ என்ன பண்ணிடலாம், கோடு போட்டுடலாம். அடுத்ததாக தென்னை மரம். தென்னை மரத்துலேருந்து என்ன கிடைக்கும்? நார் கிடைக்கும். அந்த நார்லேருந்து தான் கயிறுகள் என்ன பண்ணுறாங்க, முறுக்கி உருவாக்குறாங்க. அதனால் தென்னை மரத்துக்கும் அந்த கயிறுக்கும் கோடு போட்டுடலாம். கடைசியாக இருக்கிறது மாமரமா இல்லை வேப்ப மரமானு தெரியல மாணவர்களே, ஒரு கிளியராக அந்த ஃபோட்டோ இல்லை. ஆனால் அந்த மரத்துலேருந்து தான் அந்த மேசை அப்புறம் அந்த சேரெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதனால் அதுக்கும் கோடு போட்டுருங்க. அடுத்ததாக குழுவில் சேராததை வட்டமிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அது படித்து பார்க்கலாம். எது வித்தியாசமாக இருக்குதோ அதுக்கு நம்ம வட்டம் போட்டுடலாம். மயில், கிளி, புறா, புலி, கோழி. மயில், கிளி, புறா, புலி, கோழி. இதை பார்க்குறப்பவே உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். மயிலுக்கு எத்தனை கால்? 2 கால். கிளிக்கு 2 கால். புறாவுக்கு 2 கால். கோழிக்கு 2 கால். ஆனால் புலிக்கு 4 கால்கள் கொண்ட விலங்கு அது. மயில், புறா, கிளி, கோழி இவைகள் எல்லாமே பறவைகள். இறக்கை இருக்கும், அழகாக பறக்கும். ஆனால் புலியால் பறக்க முடியாது. ஏன்னா அது ஒரு பறவை இல்லை, அது ஒரு விலங்கு. அதனால் வித்தியாசமாக இருக்கிறது புலி தான். அதனால் அந்த புலிக்கு நம்ம வட்டம் போட்டுடலாம். அடுத்ததாக பாருங்கள் மாணவர்களே, ஆறு, ஏரி, குளம், மலை, குட்டை. ஆறு, ஏரி, குளம், மலை, குட்டை. ஆற்றுல என்ன ஓடும்? தண்ணி ஓடும். ஏரியில் என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும். குளத்துலேயும் தண்ணி இருக்கும். குட்டையிலையும் கொஞ்சம் தண்ணி தேங்கி நிற்கும். ஆனால் மலை வந்து உயரமான ஒரு நிலப்பகுதி. அப்போ அதுதான் இங்கே வித்தியாசமாக இருக்குது. அதனால் மலைக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், வட்டம் போட்டுடலாம். அடுத்ததாக தாயம், பல்லாங்குழி, ஐந்தாங்கல், சதுரங்கம், மட்டைப்பந்து. தாயம், பல்லாங்குழி, ஐந்தாங்கல், சதுரங்கம், மட்டைப்பந்து. இதில் என்ன மாணவர்களே வித்தியாசமாக இருக்குது? யோசிச்சு பாருங்கள். இதில் வித்தியாசமாக இருக்கிறது மட்டைப்பந்து தான். ஏன்னா தாயமும் உக்காந்துக்கிட்டே 2 பேர் வச்சுக்கிட்டு விளையாடிடலாம். பல்லாங்குழியும் உக்காந்துக்கிட்டே 2 பேர் வச்சுக்கிட்டு விளையாடிடலாம். ஐந்தாங்கலும் உக்காந்துக்கிட்டே 2 பேர் விளையாடிடலாம். சதுரங்கமும் அப்படி தான், உட்காந்துக்கிட்டே 2 பேர் விளையாடிடலாம். ஆனால் மட்டைப்பந்துன்னு சொல்கிற கிரிக்கெட்டை உட்காந்துட்டு விளையாட முடியுமா? தாயம், பல்லாங்குழி, ஐந்தாங்கல், சதுரங்கம் எல்லாமே உள்பகுதி, அதாவது வீட்டுக்குள்ளே உள்ளே உட்காந்துட்டு விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. ஆனால் மட்டைப்பந்து வெளியில் போய் கிரவுண்டில் போய் விசாலமான ஒரு இடத்துல விளையாடக்கூடிய விளையாட்டு. அதனால் இங்கே மட்டைப்பந்துக்கு வட்டம் போட்டுருங்க. அடுத்ததாக வெண்மை, கருமை, மென்மை, பசுமை, செம்மை. வெண்மை, கருமை, மென்மை, பசுமை, செம்மை எல்லாம் ஒரே மையாக இருக்குது பார்த்தீங்களா? இதில் எந்த ஒன்று வித்தியாசமாக இருக்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது?
ஒரே குழப்பமாக இருக்கிற போல் உங்களுக்கு தெரியுதா மாணவர்களே? ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். வெண்மைனா வெள்ளை நிறத்தை குறிக்கிறது, கருமைனா கருப்பு நிறத்தை குறிக்கிறது, பசுமைனா பச்சை நிறத்தை குறிக்கிறது, செம்மைனா சிவப்பு நிறத்தை குறிக்கிறது. அப்போ மென்மைனா ஏதாவது நிறத்தை குறிக்கிற மாதிரி இருக்குதா? அது ஒரு குணத்தை குறிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் மற்றதெல்லாம் கலரை மென்ஷன் பண்ணுது, மென்மை மட்டும் மென்ஷன் பண்ணலை. ஸோ மென்மை தான் இதில் நம்ம வட்டம் போட வேண்டிய சொல். அடுத்ததாக பாருங்களேன், கத்தரி, வெண்டை, தக்காளி, தென்னை, மிளகாய். கத்தரி, வெண்டை, தக்காளி, தென்னை, மிளகாய். இதில் எது மாணவர்களே வித்தியாசமாக இருக்குது? கத்தரி ஒரு காய், கத்தரிக்காய். வெண்டையும் சாம்பாரில் போடக்கூடிய ஒரு காய் தான். தக்காளியையும் போடலாம், சமையலில் போடலாம். மிளகாயையும் போடலாம். தென்னையை தூக்கி அப்படியே போட முடியுமா? தேங்காய்னு சொல்லியிருந்தா கூட தேங்காயை நம்ம என்ன பண்ணலாம், அரைச்சி சமையலில் ஊற்றிருக்கலாம். ஆனால் தென்னைன்னு ஒரு மரத்தை குடிச்சிருக்காங்க. கத்தரி, வெண்டை, தக்காளி, மிளகாய் இதெல்லாம் காய், ஆனால் தென்னை மட்டும் ஒரு மரம். இங்கே அதுதான் வித்தியாசமாக இருக்குது. அதனால் அதுக்கு வட்டம் போட்டுருங்க மாணவர்களே. அடுத்ததாக சொல் விளையாட்டு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸியானது தான், சேர்த்து சேர்த்து எழுதுகிற மாதிரி வரும். இதை பாருங்கள், இந்த கட்டத்தில் இருக்கிறதும் நடுவில் இருக்கிற ஒரு சொல்லையும் கடைசியில் இருக்க அந்த இம்மையும் சேர்த்து படித்து சேர்த்து எழுத வேண்டியதுதான். பா ல இம், பாலம். பார இம், பாரம். பாட இம், பாடம். பாத இம், பாதம். பாச இம், பாசம். இது அப்படியே அந்த கீழே கொடுத்துருக்கிற கோடில் எழுத வேண்டியதுதான். பாலம், பாரம், பாடம், பாதம், பாசம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ்.